Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 5 graphics in Publisher 2013. We will see the topic working with building blocks. So normally ஒரு பப்ளிஷர் பேஜஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காம்பினேஷன்ஸ் தான் தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆப்ஜெக்டை கண்டெயின் பண்ணி டிஃபால்ட்டாக சம்திங் டெம்ப்ளேட்டாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் தான் என்னென்னா பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நவ் பில்டிங் பிளாக்ஸ் ஆர் அனதர் செட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் பப்ளிஷர். ஸோ நம்ம நார்மலாக இருந்த இந்த பப்ளிஷர் ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இன் அனதர் ஃபார்மேட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் கண்டெயின் டெக்ஸ்ட் அண்ட் பிக்சர். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட் என்னவா கண்டெயின் ஆகிருக்கு அப்படின்னா பிக்சராகவும் டெக்ஸ்டாகவும் கண்டெயின் ஆகிருக்கும். அண்ட் தென் ஃப்ரேம்ஸ், அவுட்லைனில் ஃப்ரேம்ஸ் மேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டிசைனிங் பர்பஸ்க்காக நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற சம்திங் ஆப்ஜெக்டை தவிர்த்து அடிஷ்னலாக இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. which usually contain a combinations of text, shapes and image. ஸோ நார்மலாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது அண்ட் இமேஜஸ் இருக்குது. இது நமக்கு யூஸ்வலான ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை என்ன பண்ணியிருக்காங்க, கண்டெயின் காம்பினேஷன் ஆஃப் ஆப்ஜெக்டாக, ஸோ ஒன் ஆர் மோர் ஆப்ஜெக்டாக கம்பைன் பண்ண ஒரு டேர்ம்ஸ் தான் என்னென்னா பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், யூ கேன் இன்சர்ட் எ பில்டிங் பிளாக்ஸ் இன் யுவர் ஃபைல் and modify its to your requirement. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பப்ளிஷர் பேஜஸ்குள்ளார இந்த பில்டிங் பிளாக்ஸஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன. ஸோ நமக்கு தேவையான மெத்தடில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸோ பில்டிங் பிளாக்ஸை பப்ளிஷர் பேஜஸ்குள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? தென் there are 4 types of building blocks in publishers. ஸோ நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற அந்த பப்ளிஷர் ஆப்ஜெக்டில் 4 types of object நமக்கு அவைலபிள் இருக்குது. என்னென்ன மாதிரியான பப்ளிஷர்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பேஜ் பார்ட்ஸ், செகண்ட் ஒன் கேலண்டர்ஸ், தேர்ட் ஒன் பார்டர்ஸ் அண்டு அசன்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த 4 types ஆஃப் பில்டிங் பிளாக்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு பிளாக்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸும், தட் மீன்ஸ் பேஜ் பார்ட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அண்டு கேலண்டர்ஸை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, அண்ட் த சேம் டைம் பார்டர்ஸ் அண்ட் அசன்ஸை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, தென் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான கிளிப்பார்ட்ஸை நம்ம எப்படி, தட் மீன்ஸ் பில்டிங் பிளாக்ஸை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஹவு டு இன்சர்ட் தட். த பில்டிங் பிளாக்ஸ் குரூப்ஸ் ஆன் த இன்சர்ட் டேப் கண்டைன்ஸ் ஆப்ஷன் ஃபார் ஈச் ஆஃப் த 4 types ஆஃப் பில்டிங் பிளாக்ஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த பில்டிங் பிளாக்ஸ் கண்டைன் எந்த குரூப்குள்ளார இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் குரூப்குள்ளார இருக்கிறது. இந்த பில்டிங் பிளாக்ஸ் குரூப் இன்சர்ட் டேபுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ பில்டிங் பிளாக்ஸ் இன் அவைலபிள் இன் திஸ் பில்டிங் பிளாக்ஸ் குரூப் அண்ட் த இன்சர்ட் டேப். ஓகேங்களா? தென் டு இன்சர்ட் எ பில்டிங் பிளாக்ஸ் கிளிக் எனி ஒன் ஆஃப் த ஆப்ஷன் டு see the corresponding gallery. ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் பில்டிங் பிளாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் பில்டிங் பிளாக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு தேவையான, தட் மீன்ஸ் கரஸ்பாண்டன்ட் கேலரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? செலக்ட் யுவர் டிசைடட் ஸ்டைல் அண்ட் இட் வில் பி இன்சர்ட் இன் யுவர் பப்ளிகேஷன். அட் த சேம் டைம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பில்டிங் பிளாக்ஸ்க்கான ஷேப் அண்ட் ஸ்டைல் அண்ட் தென் சம் அதர்ஸ் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணுற அந்த பப்ளிகேஷன் பில்டிங் பிளாக்ஸ் உங்களுக்கான பப்ளிகேஷன் பேஜஸில் ஷோ ஆகும். ஓகேங்களா? நவ் page parts. In first one is the page part. These are placeholder with image and text. So the first types of building blocks page parts. So the page parts options பார்த்தீங்கன்னா images and text. So contain in both object. So இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே கண்டெயின் ஆன ஆப்ஷன்ஸாக இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைப்ஸ் page parts building blocks. ஓகேங்களா? ஸோ now see the image. in this first image பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் பேஜ் பார்ட்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கான ஓப்பன் ஆப்ஷன். ஸோ இந்த ஓப்பன் ஆப்ஷன்ஸில் பாருங்கள் சம் இமேஜஸ் ஆர் ஷோவிங். ஸோ இமேஜஸ் என்னவா இருக்குது ஷோ ஆகுதுன்னு பாருங்கள். in this structure
this image and then this image. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இமேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஷோ ஆகுதுன்னா இமேஜ் அண்ட் தென் டெக்ஸ்ட் பேஸில் உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகேங்களா? ஸோ த பேஜ் பார்ட்ஸ் ஆர் கண்டைன் வித் இமேஜ் அண்டு டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் இன்சர்ட்டிங் யுவர் பப்ளிகேஷன் பேஜ், ஸோ ஆஃப்டர் இன்சர்ட்டிங் பப்ளிகேஷன் பேஜஸில் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அந்த இமேஜஸ் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட உங்களுக்கு அப்பியர் ஆகுது. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டைட்டில் டெக்ஸ்ட், ஸோ யூ ரைட் த டெக்ஸ்ட் இன் விச் ஏரியா? எஸ், பப்ளிகேஷன் பேஜ் ஒர்க்கிங் ஏரியாவில் நீங்கள் டெக்ஸ்ட் அண்டு இமேஜஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த calendars. So calendars building blocks option. This is the gallery of calendar formats. ஸோ இந்த ஃபார்மேட் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னா நார்மல் கேலண்டர், நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் கேலண்டருடைய ஸ்ட்ரக்சர் பேசிஸில் விசிபிள் ஆகுது. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேலண்டர் ஆப்ஷன்ஸை பப்ளிகேஷன் பேஜஸ்குள்ளார நீங்கள் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் பில்டிங் பிளாக்ஸ், தட் மீன்ஸ் கேலண்டர் பில்டிங் பிளாக்ஸ். திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் கேலண்டர் பில்டிங் பிளாக்ஸ். These options are available in insert tab and then to select this building blocks group. Okay, if you go to select insert tab and choose the option in building blocks group and select this calendar option. So calendar options நீங்க select பண்ணதும் உங்களுக்கான drop down menu options appear ஆகுது. drop down menu optionsல if you want to select any one option, so calendar format கான options appear ஆகுது. so அந்த calendar optionsல உங்களுக்கு தேவையான ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் தேவையோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆஃப்டர் செலக்டிங் ஒன் ஃபார்மேட் டு அப்பியர் ஆன் யுவர் பப்ளிஷர் பேஜ் விண்டோ, ஸோ அந்த பப்ளிஷர் பேஜஸில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த கேலண்டர் ஆப்ஷன்ஸோட ஃபார்மேட்டோட உங்களுக்கு அப்பியர் ஆகும். தட் மீன்ஸ் இன் திஸ் கரண்ட் மந்த் அண்ட் கரண்ட் இயர். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த மந்த் அண்ட் இயர் ஆல்சோ, ஓகே, ஆஃப்டர் தட் இஃப் யூ செட் calendar format in your publication page. Okay, then next one, borders and accents. So normal நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்ப்போம், in this margin settingக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் margin, and then PowerPoint presentations யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் மாடிஃபிகேஷன்ஸ்க்காக என்ன பண்ணுவீங்க, பார்டர்ஸ் அசைன் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் பேஸஸில் ஒரு ஃபோட்டோஸ் ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்டர்ஸ் அசைன் பண்ணுவீங்க. அது சேம் ஆஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற பப்ளிகேஷன் பேஜஸில் பார்டர்ஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா பார்டர்ஸ் அண்டு ஃப்ரேம்ஸை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஆப்ஷன் building blocks, the borders and accents building blocks. These are graphics element for adding borders, frames, etc. So if you want to add graphics element for setting a border and then frame structure, this is the image for selecting borders and frame structures. In these options are available in insert tab and this building blocks groups. building blocks groupல இருக்கிற ஆப்ஷன்ஸ் இன் drop down ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண எந்த drop down ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அண்டு அசன்ஸ் drop down ஆப்ஷன். ஸோ இந்த drop down ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கான லிஸ்ட் ஆஃப் பார்டர்ஸ் அண்டு அசன்ஸ் அப்பியர் ஆகுது. if you want to select any one borders and design, ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் செட்டிங் செலக்ட் திஸ் ஒன் ஆப்ஷன் அண்ட் செட் த இமேஜ் இன் யுவர் பப்ளிகேஷன் பேஜ் வியூ. ஸோ அந்த பப்ளிகேஷன் பேஜ் வியூவில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பார்டர்ஸ் அண்ட் டிசைனிங் வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஷன்ஸோட பப்ளிகேஷன் பேஜஸில் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸுடைய ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட், ஓன் அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற building blocks option. This building blocks has a set of template for advertisement with the help of which you can create your own ads. So ஒரு advertisement பர்பஸ்க்காகவும் and then ஒரு ஓன் பர்பஸ்க்காக நீங்கள் ஒரு ஆடை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பில்டிங் பிளாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பில்டிங் பிளாக்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் த வியூ ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் பில்டிங் பிளாக்ஸ். கோ டு கிளிக் இன்சர்ட் tab and select the building blocks groups and choose the option advertisement. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ட்ராப் டவுன் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணும்போது அதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகுது.
if you want to select any one option and set your publication page. So after set the publication page, free offers, this is the your own advertisement option. So own advertisement கான ஒரு டிசைனிங் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பப்ளிகேஷன் பேஜஸ்குள்ளே நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ஒர்க்கிங் வித் பில்டிங் பிளாக்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.